என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, மேச ராசிக்கு 23/4/2024 முதல் 7/5/2024 வரை எப்படிப்பட்ட பலன்லாம் கிடைக்க போகிறது. இந்த 15 நாட்களில் மேச ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம்னா என்ன எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், அப்படி கவனமாக இல்லைன்னா எப்படிப்பட்ட பலன்லாம் இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலமாக முழுவதுமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் மேசராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும்னா பழனிமலை முருகனுக்கு அரோகரா என்னும் மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடியாக தீர்வு காணப்படுது. குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மாய மந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க. உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. மேச ராசிக்கார நேயர்களே, இந்த 15 நாட்களில் நீங்கள் எந்த விஷயத்தெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். மேச ராசியில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் சித்திரை மாதம் ஆகுங்க. மேலும் சூரியன் மேச ராசிக்கு மாறக்கூடிய நாள் தமிழ் புத்தாண்டு பிறக்குது. இந்த மாதத்தில் நிலவும் கிரகங்களின் அடிப்படையில் எந்த ராசிகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை தொடர்ந்து இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். அதில் முதலாவதாக மேசராசிக்கு எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. மேசராசியில் சூரிய பகவான் ஏப்ரல் 13ஆம் தேதி இரவு 9:04 மணிக்கு பயிற்சியாக இருக்கிறாரு. இதன் மூலம் ஏப்ரல் 14ஆம் தேதி முதல் தமிழ் புத்தாண்டும் பிறக்குதுங்க. தமிழ் புத்தாண்டின் முதல் மாதமான சித்திரை மாதத்துல கிரகங்களின் அடிப்படையில் எந்தெந்த ராசிகள் எல்லாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை தொடர்ந்து நாம தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக மேசராசி. மேச ராசியில சூரியன் உச்சம் அடையக்கூடிய காலம் இந்த சித்திரை மாதம் என்று சொல்றாங்க. உங்கள் ராசிக்கு ஜென்மஸ்தானத்தில் சூரியன் உச்சம் அடையக்கூடிய காரணத்தாலும் குருவுடன் சேர்ந்து இருப்பதாலும் உங்களுக்கு சில நன்மைகள் ஏற்படும் என்றாலும் உங்களின் உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டுங்க. வேலையில் நிதானத்தை பேணுவது அவசியம். குடும்பத்திலும் பணியிடத்திலும் கோபத்தை கட்டுப்படுத்தி சரியாக திட்டமிட்டு செயல்பட வேண்டும். உங்களின் உடல் நலனில் அக்கறை தேவைங்க. சரியாக திட்டமிட்டு சரியான நேரத்தில் நீங்கள் வேலைகளை முடிக்க முயல வேண்டுங்க. அஸ்வினி நட்சத்திரம். தைரிய பராக்கிரம காரகனான செவ்வாய் ஞான மோட்ச காரகனான கேதுவின் அம்சத்தில் பிறந்து கடவுளின் அருளும் எதையும் சாதித்திடும் சக்தியும் கொண்ட உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சனி செவ்வாயுடன் பிறக்கும் இந்த மாதம் உங்களுக்கு யோகமான மாதமாகவே இருக்க போகுது. உங்களுடைய நட்சத்திரநாதன் 6ஆம் இடத்துல சஞ்சரிப்பதால உங்களுடைய செல்வாக்கு உயர்ந்தே காணப்படும். தொழில் வியாபாரத்தில் போட்டியாளர்களால் ஏற்பட்ட சங்கடங்களில் இருந்து விடுதலையும் உண்டாக போகுது. உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகளும் விலகும். உடலில் ஏற்பட்ட நலிவுகள் உங்களை விட்டு விடைபெற போகுதுங்க. இதுவரையில் ஏதோ ஒரு சங்கடத்துடன் இருந்த நிலை மாறி ஆரோக்கியமாக செயல்பட ஆரம்பிக்க போறீங்க. எதிரிகள் உங்களை விட்டு விலகி செல்வாங்க. பூர்வ புண்ணியாதிபதி உங்கள் ராசியில உச்சம் பெறுவதால செல்வாக்கும் உயர்ந்தே காணப்படும். இதுவரையில் தொழில் வியாபாரம் வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் அனைத்தும் விலகிவிடும். அசுரவழி முயற்சிகள் உங்களுக்கு ஆதாயம் தருவதாகவே இருக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயர்ந்தே காணப்படும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகளும் விலகிவிடும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை கூட உண்டாகலாம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடந்தேறுங்க. வேலை வாய்ப்பிற்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவலும் வந்து சேரும். மாணவர்களுக்கு கல்வியில அக்கறை அதிகரித்தே காணப்படும். உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் ஏப்ரல் 27, அதிர்ஷ்ட நாட்கள் ஏப்ரல் 16, 18 மற்றும் 25, மே 7, 9. பரிகாரமாக ராஜராஜேஸ்வரியை வழிபட உங்களுடைய வாழ்வானது வளமாகுங்க. அடுத்து பரணி நட்சத்திரம்.
சகோதர தைரிய வீரிய காரகனான செவ்வாய் அதிர்ஷ்ட காரகனான சுக்கிரனின் அம்சத்துல பிறந்திருக்கும் உங்களுக்கு உங்கள் முன்னேற்றத்தின் மீது எப்போதும் அக்கறை இருந்து கொண்டே தான் இருக்கும். மற்றவர்களுக்கு தலைமை தாங்கி வழிநடத்தி செல்வதில் முதன்மையானவராக இருக்க போறீங்க. பிறக்கும் சித்திரை மாதம் உங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தை வழங்கும் மாதமாக இருக்க போகுதுங்க. உங்கள் நட்சத்திரநாதன் மாதம் முழுவதும் உங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவாரு. வருமானத்தையும் அதிகரித்தே கொடுப்பாருங்க. பொன் பொருள் சேர்க்கையும் உண்டாக போகுது. மாதத்தின் பிற்பகுதியில குரு பகவான் தனஸ்தானத்திற்கு செல்வதால இதுவரையில் இருந்த நெருக்கடிகள் அனைத்தும் விலகிவிடும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தே தீருங்க. தொழில் தொடங்கும் முயற்சி உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். வெளிநாட்டிற்கு செல்வதற்காக மேற்கொண்ட முயற்சிகள் உங்களுக்கு லாபம் தருவதாகவே இருக்கும். வம்பு வழக்குகள் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்க போகுது. பணிபுரியும் இடத்துல உங்களுக்கு செல்வாக்கானது உயர்ந்தே காணப்படும். குடும்பத்தில் உடல்நிலையில் இருந்த அச்சமும் விலகிவிடும். திருமண வயதினருக்கு வரன் தேடி வரப்போகுதுங்க. சிலர் புதிய வீட்டில் குடியேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவியும் வந்து சேரப்போகுது. விவசாயிகளின் விருப்பமும் பூர்த்தியாகும். ஆதாயம் அதிகரித்தே காணப்படும். கலைஞர்கள் புதிய ஒப்பந்தத்துல கையெழுத்திடுவாங்க. பெண்கள் நிலையில இருந்த சங்கடம் விலகி முன்னேற்றம் ஏற்பட போகுது. சுய தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபமும் உண்டாகும். பணியில் இருந்த நெருக்கடி விலகி எதிர்பார்த்த இடமாற்றமானது பதவி உயர்வு அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில கூடுதல் அக்கறை செலுத்துவதுதான் உங்களுக்கு நல்லதுங்க. உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் ஏப்ரல் 28, அதிர்ஷ்ட நாட்கள் ஏப்ரல் 15, 18, 24 மற்றும் 27, மே 6 மற்றும் 9. பரிகாரமாக தட்சிணாமூர்த்திக்கு முல்லைப்பூ சாத்தி வழிபட விருப்பம் நிறைவேறப் போகுது. அடுத்து கார்த்திகை 1ஆம் பாதம். ஆன்ம காரகன் ஆற்றல் காரகனான சூரியன் தைரிய பராக்கிரம காரகனான செவ்வாயின் அம்சத்துல பிறந்திருக்கும் உங்களுக்கு செல்வாக்கு எப்போதும் நிலைத்திருக்க போகுது. மற்றவருக்கு தலைமை தாங்கிடக்கூடியவர்களாக இருப்பீங்க. பிறக்க போகும் சித்திரை மாதத்துல உங்களுடைய நட்சத்திரநாதன் ராசிக்குள் உச்சம் பெறுவதால இதுவரையில் இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்க போகுது. பணியில் சந்தித்து வந்த பிரச்சனைகள் ஒரு வழியாக முடிவிற்கு வந்துவிடுங்க. எதிர்பார்ப்புகள் ஆனது அனைத்தும் நிறைவேறிவிடும். சிலருக்கு விரும்பிய இடமாற்றமும் பதவி உயர்வும் ஏற்பட போகுது. அரசியல்வாதிகளுக்கு அதிகார பதவிகளும் வந்து சேரும். 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால எதிர்ப்பு விலகி செல்வாக்கும் மேம்பட்டே காணப்படும். வழக்குகள் விவகாரத்தில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பே வரப்போகுதுங்க. சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை கூட உண்டாகலாம். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் ஒரு வழியாக முடிவிற்கு வந்துவிடும். வாழ்க்கை துணையுடன் இணக்கமான சூழல் உண்டாகுங்க. வெளிவட்டாரத்தில் உங்களுக்கான செல்வாக்கானது உயர்ந்தே காணப்படும். சிலருக்கு புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்பும் உண்டாக போகுது. தொழிலில் இருந்த தடைகள் விலகி லாபம் அதிகரித்தே காணப்படும். கூட்டு தொழில் முன்னேற்றம் அடைய போகுது. அரசாங்கத்தில் இருந்த எதிர்பார்த்த அனுமதியும் கிடைக்குங்க. திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும். பொன்பொருள் சேர்க்கையும் உண்டாகும். இதுவரை இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்க போகுது. லாபச்சனியின் பார்வை ராசிக்கு உண்டாவதால உடல் நலனில் கவனம் செலுத்துவது உங்களுக்கு நன்மையை அளிக்கும். பெண்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றமும் ஏற்பட போகுது. குடும்பத்தில் மதிப்பு உயர்ந்தே காணப்படும். கல்வி, வேலைவாய்ப்பு போன்றவற்றில் எதிர்பார்ப்பானது நிறைவேறுங்க. சிலருக்கு எதிர்பார்த்த வேலையும் அமைய போகுது. குடும்பத்தில் நிம்மதியும் ஏற்படும். வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். மாணவர்கள் ஆசிரியர்களின் ஆலோசனை ஏற்று செயல்படுவதுதான் மாணவர்களுக்கு நல்லதுங்க. உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் ஏப்ரல் 29, அதிர்ஷ்ட நாட்கள் ஏப்ரல் 18, 19, 27, 28, மே 1, 9 மற்றும் 10. பரிகாரமாக சூரிய பகவானை வணங்கி வழிபட வாழ்க்கையில் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகுங்க. மேசராசிக்காரர்களுக்கு அனைத்து காரியங்களிலும் வெற்றி உண்டாக போகுது. பணவரவானது மகிழ்ச்சியை தருவதாகவே இருக்கும். புதிய வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாக போகுது. சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்பட போகுது. தெய்வ பக்தியும் ஆன்மீகத்துல நாட்டமும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. பெண்கள் வழியில் பொருள் சேர்க்கை உண்டாகும். உறவினர்களால் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால கூடுமானவரை அளவோடு பழக வேண்டும். இதுவரைக்கும் நம்ம மேசராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம். மேலும் அவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தோம். அதை நீங்க கடைபிடிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும்.
இது போன்ற பயனுள்ள தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. மேலும் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும்னா, அதுவும் பழனிமலை முருகனை ரொம்ப பிடிக்கும்னா, பழனிமலை முருகனுக்கு அரோகரா என்னும் மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.